நல் மெய்ப்பரின் சத்தம். ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வசனம். என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். அதே போல இந்த வாக்குத்தத்தமானது நமக்கும் உரித்தாக கூடியதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ளவராயிருந்து நம்முடைய அழுகையின் சத்தத்தையும் கூக்குரலின் சத்தத்தையும் கேட்டு அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல தேவன் இவ்வாறாக நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல நாமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கால தாமதமானாலும் விரக்தியானாலும் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே சத்துருவானவன் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிடுங்கி விரக்தியிலே தள்ளிவிடுகிறான். ஆனால் தேவனோ சத்துருவோடு கூட போராடி தேவன் தந்தருளுகிற மகிழ்ச்சியை நம்மள் வைத்து நம்மை பிரகாசிக்க அவர் துடிக்கிறார். ஆகவே தேவனுக்கான இடங்களை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.